வீட்டில் வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, ஈவன் தேங்காய் கூட இல்லை. ஆனால் இந்த சட்னியை 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இட்லி சாப்பிட்றவங்க கூட 5 இட்லி சாப்பிட்றவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 5 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப, அது கூட 4 5 பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. முக்கியமாக கருகிடவே கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அது கூட கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி ஆட் பண்ணிவிட்டு அந்த புளி அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் மெல்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக இந்த சட்னி அரைச்சிக்கோங்க. முக்கியமாக தண்ணி நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஆயிலில் கூட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த சட்னியில் தாளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக இந்த இட்லி கூட இந்த சட்னியை நல்லா அள்ளி ஊற்றி, நம்ம ரோட்டுக்கடலை தருவாங்கள்ல அந்த மாதிரி இப்படி ஊற்றி சாப்பிடும்போது இந்த சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.